வெல்கம் டு பேபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கருவேப்பிலை குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், புளி, தக்காளி, வெங்காயம், தனியா, பெருங்காயம், பூண்டு, வரமிளகாய், நல்லெண்ணெய், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வெல்லம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்துக்கலாம். புளியை நம்ம ஊற வச்சுருவோம். தக்காளியை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சாச்சு. இப்போ தண்ணி வடிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. இதையும் கால் டீஸ்பூன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சே தான் நம்ம இந்த பொருளெல்லாம் வறுத்தெடுக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதையும் பாத்திரத்தில் கால் டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வறுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம். தனியாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போயும் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் இருக்கனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சுருக்க எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்ச உடனே தான் நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட பொருள்லாம் நம்மளுக்கு வாயில் கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு. எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கிறேன். நான் வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டை நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வதக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டால் சீக்கிரம் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பை இதில் முன்னாடியே சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்ச
கருவேப்பிலையும் மிளகு ஜீரகத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச மிளகு ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரைச்சி வச்சுருக்க புளியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூளை சேர்க்க போகிறோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இப்போ இதோட சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கருவேப்பிலை குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.